ஓம் நமோ நாராயணாய. குருப்யோ நமக. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதி ராமானுஜாய. ஸ்ரீ நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். திருவாய்மொழியின் 2வது பதிகத்தின் 4வது பாசுரத்தை காண்போம். நம்மை பகவானுக்கு தொண்டர்களாக நேர்ந்துவிட வேண்டும் என்று சொல்கின்றாரே, அப்போது நம் தலைவனான எம்பெருமானின் தன்மையானது எவ்வாறு உள்ளது என்று எடுத்துரைக்கின்றார். இல்லதும் உள்ளதும் அல்லதவன் ஊரு எல்லையில் அந்நலம் புல்கு பற்றற்றே. இல்லது என்றால் இல்லாதது கிடையாது. ஒரு காலத்தில் இல்லாமல் போகக்கூடிய நிலையில்லா தன்மையுடையது இந்த அண்டத்தில் உள்ள பொருட்கள். உள்ளது என்றால் நிலையான தன்மையுடைய ஞானமுள்ள ஜீவாத்மாக்கள். இவர்கள் அனுபவிக்கும் ஆனந்தமானது ஒரு எல்லைக்குட்பட்டதே. ஆனால் நம் தலைவனான பகவானின் தன்மை இவ்விரண்டிற்கும் வேறுபட்டவதாக உள்ளது. அவனுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் எவ்வாறு இருக்கும் என்றால் அது நமக்கு எல்லையில்லா ஆனந்தத்தை தரவல்லது. புல்கு என்றால் இருக்க கட்டிக்கொள்வது. ஆனால் அதற்கு முன்பு எல்லா பற்றையும் விட்டுவிட வேண்டும் என்று சொல்கின்றார். திருவள்ளுவர் கூறியது போல, பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்று. ஆகையால் இன்னும் சிந்திப்போமாக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.